எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to this session. இன்னைக்கு நம்ம படிக்க போறது என்னது? Gymnosperm and Angiosperm முடிக்க போறோம். இல்லையா? So Angiosperm we will study. Gymnosperm நேத்து விட்டது கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம Angiosperms கண்டினியூ பண்ணலாம். All right? Okay. So yeah, let's get started. Before that, ஒரு சில questions இங்க வந்திருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் I'll address that questions and doubts and concerns and then நம்ம continue பண்ணலாம், சாப்டருக்கு போகலாம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? I have a question. I understand better when I study by solving questions. I like I head on to the question part and study the topic, but with NEET I don't know how to begin with doing this. Do I go with the question from NCERT book bag or do I do this by solving NEET papers? Sorry if you find this message confusing or lame. Actually, this message is not neither confusing nor lame, Mary, if you are listening to me. If not, then please, when you come here, okay, when you start watching me or when you start, once you join the live, you comment your name or hi or something. You indicate that you are here so that I can explain, address your question. Your question is not at all lame, so I'm ready with my answers. So yeah, you can just give me indication that you are here so that I can address your question. All right, now okay, offline batch பத்தி டீடைல்ஸ் வந்துட்டாங்க வாசுகிங்க. ஏன் உனக்கு வேணும் ஆஃப்லைன் கிளாஸ்? ஆன்லைன் கிளாஸ் பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? அப்போ ஆன்லைன் கிளாஸ் உனக்கு பிடிக்கல, ஆஃப்லைன் கிளாஸே தான் நீங்கள் போகணும் அப்படின்னா நீ ஒன்று பண்ணு, நீ வீட்டில் ஃபுல் டே உட்காந்து படி, செல்ஃப் ஸ்டடி பண்ணு அண்ட் செல்ஃப் ஸ்டடி பண்ணி அண்ட் ஈவினிங் வந்துரு. ஆல்ரைட், all right. So okay, you wish to join offline. எதுக்கு full day படி? Offline விட PW NEET தமிழ் the best, on offline not recommended. பாரு. Good evening, good evening, good evening, good evening, Shammu, good evening, very good evening. All right, good evening Nitya, sorry நான் கொஞ்சம் deviate ஆயிட்டேன். Good evening Chitra, very good evening, good evening Tamilanian again, good evening again, good evening, வணக்கம் நிதிஷ் ராஜா, வணக்கம். And yes, so let's continue with this and let's finish. From cells to starts, Tarun sir takes us far. கண்டிப்பாக இவன் ஷேர் வாங்கிட்டு தான் போவான்னு நினைக்கிறேன், இல்லையா வாசுகி? ஷேர் கண்டிப்பாக வாங்கிட்டு தான் போவான் தமிழனியன். இன்னைக்கு ஃபுல்லாக இப்போது லாஸ்ட் 1 hourலேருந்து அப்படியே புகழ் மேலே புகழ். ராம் செல்ஸ் டு ஸ்டார்ட்ஸ், தருண் சார் டேக்ஸ் அஸ் ஃபார். வெரி குட், வெரி குட். கண்டினியூ சரியா? கண்டிப்பாக வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஷேர். என்னோட ஷேர்லேருந்து பாதி சேலரி உனக்கு கொடுத்துட்றேன் அப்படியே. ஓகே, ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம், இப்போ கிடையாது, ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம். சார் எனக்கு டுமாரோ ஸ்கூலில் எக்ஸாம், ஸோ நான் இந்த கிளாஸ் ரெக்கார்டட் பார்த்துக்கிறேன். என்ன எக்ஸாம் நாளைக்கு உனக்கு? எந்த கிளாஸ் படிக்கிற நீ தம்மு? என்ன கிளாஸ் படிக்கிற நீ? 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு சொன்ன, ரைட்? இல்லை ட்ராப்பரா நீ? எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேனே, ஐயோ. சரி, 12th படிக்கிறியா? சரி, CBSE ஸ்டேட் போர்டு. நாளைக்கு உனக்கு எதுக்கு எக்ஸாம்? எனிவேஸ், ஹாய் கிருத்தி. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்கள் போய் படிக்கலாம் உங்கள் கிளாஸ் எக்ஸாமுக்கு. ஆல்ரைட், ஹாய் வெற்றி, ஹாய் கிருத்தி, வணக்கம், குட் ஈவினிங், வணக்கம். ஸ்டேட் போர்டா? ஓகே ஓகே, எஸ் யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி. ஸ்டேட் போர்ட்னா ஸ்டேட் போர்ட் நம்ம சேனலில் நீ ஜாயின் பண்ணவே இல்லை. ஸ்டேட் போர்ட் சேனலில் என்னது? ஸ்டேட் போர்ட் சேனல் நீ ஜாயின் பண்ணவே இல்லை. நமக்கு ஸ்டேட் போர்ட் சேனல் இருக்குல்ல, என்ன சேனல்? PW NEET, ஐயோ சாரி, PW தமிழ்நாடு, PW NEET தமிழ்நாடு 11 and 12. இந்த சேனல் நம்ம ஸ்டேட் போர்டுக்காக தானே இருக்குது. நீ ஜாயின் பண்ணவே இல்லை பாரு. அதில் எவ்வளோ நாளாக நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்டேட் போர்டுக்கு. சரி, எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டுமாரோஸ் எக்ஸாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டுமாரோஸ் எக்ஸாம். யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி ஹார்ட். சரி, இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்? லெட் மீ செட்டில் திஸ் அவுட். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸை முடிக்க போறோம். ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் இதுதான் நம்ம படிக்க போறோம். ஓகே, ஹாய் வெற்றி, நான் பார்த்துட்டேன், வணக்கம்.
ஓகே ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் ரெண்டுமே முடிக்க போகிறோம். ஜிம்னோஸ்பர்ம்ஸில் வி வில் ஸ்டடி ஒன்லி லைஃப் சைக்கிள். ஏன்னா அது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது, மீதி எல்லாமே நம்ம படித்தாச்சு. லைஃப் சைக்கிள் படிக்க போகிறோம். ஆல்ரைட், லைஃப் சைக்கிள் மீதி எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. ரைட், அதுக்கப்புறம் நம்ம ஆஞ்சியோஸ்பர்ம் படிக்கலாம். சரியா, ஆஞ்சியோஸ்பர்ம் படிக்கலாம். ஆல்ரைட், ஓகே சரி. ஐ டோன்ட் திங்க் இதெல்லாம் நம்மளுக்கு வேணும்லாம் வேண்டாம் தானே, இதெல்லாமே வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. ஓகே, ஸோ ஜிம்னோஸ்பர்ம்ஸ் லைஃப் சைக்கிள் அதுதான் நம்ம படிக்க போகிறோம் இப்போ. லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ். ஓகே, லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ். சரி, இப்போ லைஃப் சைக்கிள் நம்ம வந்து என்சிஆர்டி டெக்ஸ்ட்டில் அப்படி படிக்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்லாம் க்ரியேட் ஆகுதா, அதனால் நம்ம ஷார்ட்டாக படிக்கலாம். ஓகே, ஷார்ட்டாக படிக்கலாம். ஓகே, ஷார்ட்டாக படிக்கலாம். அண்ட் கொஞ்சம் நான் பாயிண்ட் வைஸ் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன், அதை பேஸ் பண்ணி நம்ம படிக்கலாம். ஆல்ரைட், ஜிம்னோஸ்பர்ம் லைஃப் ஸ்பேன், லைஃப் சைக்கிள், சாரி லைஃப் சைக்கிள். இப்போது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் லைஃப் சைக்கிள்? எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? லைஃப் சைக்கிள் வில் ஸ்டார்ட் ரைட் ஃப்ரம் சீட். சீடிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மக்கிட்ட என்ன இருக்குது? நம்மக்கிட்ட சீடு இருக்குது. ஸோ இந்த சீடு என்ன ஆகும்? இந்த சீடு ஜெர்மினேட் ஆகும். கரெக்டாக, சீடு ஜெர்மினேட் ஆகும். ஸோ சீடு ஜெர்மினேட் ஆன உடனே, ஓகே சீட். குட் ஈவினிங் எழில், வெரி குட் ஈவினிங். தமிழ், ஹவு மெனி சாப்டர் ஆர் கம்ப்ளீட்? ஐயோ வாசுகி, உங்களுக்கு ஆஃப்லைன் obsessed about ஆஃப்லைன் கிளாஸ். do one thing, உனக்கு ஆஃப்லைன் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? சரி, வெயிட் பண்ணு, இப்போவே வெயிட் பண்ணு. சரி, நான் உனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துகிட்டு வந்து நான் உனக்கு தரேன். சரியா? நீ இல்லைனா நீ யார்? நீ வாசுகி தானே? வாசுகி, நம்ம டெலிகிராம் குரூப்பில் எனக்கு டிஎம் பண்ணு. நான் உனக்கு இன்ஃபர்மேஷன் தரேன், நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன், நீ பேசிக்குவாங்க. சரியா? நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன், நீ அவங்ககிட்ட பேசிக்கோ. என்ன டவுட்டாக இருந்தாலும் எல்லா டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட கேட்டுக்கோ. ஓகே, நான் பிடபிள்யூ நம்பர் அனுப்பிச்சி விட்றேன். புரிஞ்சுதா? ஸோ இப்போ இங்கே கவனி, இங்கே வேறு எதுவும் கேட்கக்கூடாது. இப்போ கமெண்ட்டில் போகக்கூடாது, இங்கே கவனிக்கணும் நீ. ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சீட் ஜெர்மினேட் ஆகும். சீட் ஜெர்மினேட் ஆனதுக்கப்புறம் ஸ்டெம், ரூட் அண்ட் ஓகே, ரூட், ஸ்டெம் அண்ட் பிரான்ச்சஸ், ஃபுல் ட்ரீ அப்படியே ஃபார்ம் ஆகும். ஓகே, ஃபுல் ட்ரீ ஃபார்ம் ஆகும். ஓகே, ட்ரீ. ஆனால் இதில் என்ன ஆகாது? இதில் ஃப்ளவர் ஃபார்ம் ஆகாது. இதில் என்ன ஃபார்ம் ஆகாது? இதில் ஃப்ளவர் ஃபார்ம் ஆகாது. சார், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் லெசனில் டு கால்குலேட் நம்பர் ஆஃப் ஜெனரேஷன் கொஷின் வந்தால் என்ன பண்ணணும்? இங்கே பாருக்கண்ணா, நீ டவுட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணு, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் டவுட்ஸ் நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்டுவிடு. அதில் பார்க்குறேன். இப்போது நம்ம சாப்டர் பார்க்கலாம். ஏன்னா நம்ம டவுட்ஸ் இதில் செஷனில் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம டாப்பிக்கை விட்டு டிவியேட் ஆயிடுவோம். ஒன்ஸ் நம்ம செஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேணால் நீ கேளு, செஷனுக்கு இடையில வேண்டாம். சப்போஸ் உனக்கு அது வரைக்கும் உன்னால் தாங்க முடியல அப்படின்னா டெலிகிராம் குரூப் இருக்குல்ல, அந்த டெலிகிராம் குரூப்பில் உன்னோட ஆன்சரை போடு, கொஷினை போடு, நான் அதில் ஆன்சர் பண்ணுறேன். சரியா? ஓகே, நவ் ஸோ சீட் ஜெர்மினேட் ஆகும் அண்ட் கம்ப்ளீட் ட்ரீயாக ஃபார்ம் ஆகும். இங்கே என்ன ஆகும்னா, இந்த ட்ரீயில் நோ ஃப்ளவர் ஃபார்ம்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் தேட், ஓகே, என்ன ஃபார்ம் ஆகும்? கோன்ஸ் ஃபார்ம்டு as a reproductive structure. இதில் என்ன ஃபார்ம் ஆகும்? கோன்ஸ் ஃபார்ம் ஆகும். reproductive structure என்ன ஃபார்ம் ஆகும்? கோன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆல்ரைட், reproductive structure என்ன ஃபார்ம் ஆகும்? கோன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆல்ரைட்,
சரி, கோன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 2 கோன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் மேல் அப்படின்னா மேல் கோன் ஃபார்ம் ஆகும், மேல் அப்படின்னா மேல் கோன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஃபீமேல் அப்படின்னா ஃபீமேல் கோன்ஸ் ஃபார்ம் ஆகும், ஃபீமேல் கோன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆல்ரைட், மேல் அப்படின்னா மேல் கோன்ஸ் ஃபார்ம் ஆகும், ஃபீமேல் அப்படின்னா ஃபீமேல் கோன்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கோனுக்கு இன்னொரு பேர் ஸ்ட்ராபிலஸ். கோன்ஸுக்கு இன்னொரு பேர் என்னது? கோன்ஸுக்கு இன்னொரு பேர் ஸ்ட்ராபிலஸ். ஸ்ட்ராபிலஸ், கோன்ஸ் ஆர் ஸ்ட்ராபிலஸ், இதுக்கு பேர் கோன்ஸ் ஆர் ஸ்ட்ராபிலஸ். சரியா, கோன்ஸ் ஃபார்ம் ஆகும் ஆர் நம்ம ஸ்ட்ராபிலஸ் ஃபார்ம் ஆகும். சரியா, ஸோ இது ஸ்ட்ராபிலஸில் என்ன இருக்கும்? ஸ்ட்ராபிலஸில் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேல் கோன்ஸ் எடுத்துக்கிட்டா, இந்த மேல் கோன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேல் கோன்ஸில் ஓகே, இந்த மேல் கோன்ஸ் ஆர் ஸ்ட்ராபிலஸ். ஓகே, மேல் கோன்ஸ் ஆர் மேல் ஸ்ட்ராபிலஸ். இந்த மேல் கோன்ஸில், கோன்ஸ் அப்படின்னா இட்ஸ் லைக் எப்படி இருக்கும்? கோன் மாதிரி இருக்கும். கோன் மாதிரி இருக்குமா? ஆமாம், ஓகே, கோன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லீஃப், லீஃப் கோன் மாதிரி, கோன் மாதிரி நம்ம லீஃப் ஃபார்ம் ஆகும். ஓகே, கோன் மாதிரி லீஃப் ஃபார்ம் ஆகும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கோன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்ட்ராபிலஸ் ஆர் இந்த கோன்ஸில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? இந்த கோன்ஸ் கண்டெய்ன்ஸ் ஸ்பொராஞ்சியம். ஸ்ட்ராபிலஸ் கண்டெய்ன்ஸ் ஸ்பொராஞ்சியம். இதில் என்ன இருக்கும்? ஸ்பொராஞ்சியம். இந்த லீஃபில், இந்த ஸ்ட்ராபிலஸோட லீஃபில் ஸ்பொராஞ்சியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அண்ட் ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது என்னது? இதுதான் சைட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன். site of spore formation. Site of spore formation. சரியா, site of spore formation. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த கோன்ஸில் தான் நம்மளுக்கு ஸ்பொராஞ்சியம் இருக்கும் அண்ட் இதுதான் நம்ம சைட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன். 2 டைப் ஆஃப் கோன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 டைப் ஆஃப் கோன் இருக்குது, மேல் கோன்ஸ் இருக்குது அண்ட் ஃபீமேல் கோன்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து மேல் கோன்ஸில் என்ன ஆகும்? மேல் கோன்ஸோட எண்ட் ப்ராடக்ட் ஓகே பாலன் ஃபார்மேஷன். இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? பாலன் ஃபார்மேஷன். மேல் கோன்ஸோட எண்ட் ப்ராடக்ட் என்னது? பாலன் கிரெயின். மேல் கோன்ஸோட எண்ட் ப்ராடக்ட் என்னது? பாலன் கிரெயின். இதுதான் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, பாலன் கிரெயின் தான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ பாலன் கிரெயின் ஃபார்ம் பண்ணுறதுனால இந்த கோனுக்கு பேர் பாலன் கோன். இந்த கோனுக்கு பேர் பாலன் கோன். அண்ட் இது அல்டிமேட்லி திஸ் ஒன் யோர் ஃபீமேல் கோன்ஸ். ஓகே, ஃபீமேல் கோன்ஸ் they also produces what? They produce, நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? சீட் ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா, பட் வில் டாக் அபவுட் தட் லேட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம மேல் கோன்ஸை முடிச்சுக்கலாம். மேல்ஸோட டெவலப்மெண்ட், மேல் கெமிட்டோஃபைட் எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது நம்ம பார்த்துக்கலாம். சரியா, மேல் கெமிட்டோஃபைட் எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஆல்ரைட், நவ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபர்ஸ்ட் திங் தட் நம்மளோட மேல் கோன்ஸில் என்ன இருக்கும்? மேல் கோன்ஸில் ஓகே, மேல் கோன்ஸில் இருக்கிற அந்த லீஃப் அதுக்கு பேர் என்ன? மைக்ரோஸ்போரோஃபில். கரெக்டாக, நேற்று நம்ம பார்த்தோம்ல மைக்ரோஸ்போரோஃபில். ஓகே, மைக்ரோஸ்போரோஃபில். இந்த மைக்ரோஸ்போரோஃபில்ல என்ன இருக்கும்? மைக்ரோஸ்பொராஞ்சியம். மைக்ரோஸ்பொராஞ்சியம், மைக்ரோஸ்பொராஞ்சியம். இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் என்ன பண்ணும்? இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் சரி, மைக்ரோஸ்பொராஞ்சியம் இதில் தான் நம்ம டெவலப்மெண்ட் ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்குது இல்லையா? எப்படி ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்குது? மேல் ஸ்போர் ஃபார்மேஷன் எப்படி நடக்கும்? அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை நான் இங்கே வரைஞ்சிடுறேன். See, why I'm not using another page? ஒரே பேஜில் என்டையர் லைஃப் சைக்கிள் கவர் ஆகிற மாதிரி நான் வரைய ட்ரை பண்ணுறேன். சரியா, ஏன் அப்படின்னா ஒரு ஸ்லைட் நம்ம பார்த்தா போதும், எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். மாற்றி மாற்றி நம்ம படிக்கணும்னு அவசியம் இருக்காது. பேஜஸ் வந்து 10 பேஜில் நம்ம எழுதுறதுக்கு பதிலாக ஒரே பேஜில் எழுதுனா அது மைண்ட் மேப் மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கு ஒரு தாட்டி பார்த்தா எல்லாமே ஞாபகம் வந்துடும். அதனால தான் நான் ஒரே பேஜில் வர மாதிரி நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். சரியா, இப்போ இதில் என்ன ஆகும்? இதில் வாட் வில் ஹேப்பன் ஹியர்? ஃபர்ஸ்ட் மைக்ரோஸ்போர் மதர் செல். எப்போவுமே மைக்ரோஸ்போர் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அது மதர் செல்லேருந்து டெவலப் ஆகும். மதர் அவங்க தான் கொடுக்கறது, ஏன்னா டெவலப் பண்ணுறது. ஸோ மைக்ரோஸ்போர் மதர் செல்லிருந்து தான் மேல் கெமிட்டோஃபைட் டெவலப் ஆகும். மைக்ரோனா ஸ்மால். ஆல்ரைட், நம்ம மேல் ஸ்பெர்ம்ஸ் சின்னதாக தானே இருக்கும், ஆனால் நிறைய குவான்டிட்டியில் இருக்கும். பட்
that is a different story. Now அதனால மைக்ரோஸ்போர். அதே மாதிரி ஃபீமேலோட நம்மளோட கேமெட் ஓவியூல் பெருசா இருக்கும், அதனால மெகாஸ்போர். மைக்ரோஸ்போர்னா மேல் அண்ட் மெகாஸ்போர்னா ஃபீமேல். அதே மாதிரி தான் மதர் செல். ஸோ நம்மளோட மைக்ரோஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர் பாலன் கிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த மதர் செல்லுக்கு பேர் மைக்ரோஸ்போர் மதர் செல், அண்ட் ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த மதர் செல்லுக்கு பேர் மெகாஸ்போர் மதர் செல். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு மைக்ரோஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அதனால் இதுக்கு பேர் மைக்ரோஸ்போர் மதர் செல். மைக்ரோஸ்போர் மதர் செல். ஸோ நம்ம மைக்ரோஸ்போர் மதர் செல்லில் இருந்து, ஸோ மைக்ரோஸ்போர் மதர் செல் நம்மக்கிட்ட இருக்குது கரெக்டாக. மைக்ரோஸ்போர் மதர் செல், இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படிங்கிறது இங்கே டிப்ளாய்டா ஹாப்ளாய்டா? மைக்ரோஸ்போர் மதர் செல்லோட டிப்ளாய்டு. இது என்னது? இது டிப்ளாய்டு கரெக்டா? சரி, அப்போ மைக்ரோஸ்போர் மதர் செல்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகும்? மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகும். மைக்ரோஸ்போர் டயாட். ரெண்டு மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகும். இது டிப்ளாய்டா ஹாப்ளாய்டா? இது ஹாப்ளாய்டு. ஸோ இங்கே மியாசிஸ் நடந்து, இங்கே என்ன நடந்து? மியாசிஸ் நடந்து இது ஹாப்ளாய்டு மைக்ரோஸ்போர் டயாட் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த மைக்ரோஸ்போர் டயாட் என்னவா மைக்ரோஸ்போர் டெட்ராடா ஃபார்ம் ஆகும். மைக்ரோஸ்போர் டெட்ராடா ஃபார்ம் ஆகும். டெட்ராடா ஃபார்ம் ஆகும். சரியா? மைக்ரோஸ்போர் டெட்ராட். அதுக்கப்புறம் மைக்ரோஸ்போர் டெட்ராட் அப்படின்னா இதுவும் என்னது? ஹாப்ளாய்டா டிப்ளாய்டா? இதுவுமே ஹாப்ளாய்டு தான். அப்போ இங்கே என்ன நடக்கும்? மைட்டோசிஸ். இங்கே என்ன நடக்குது? மைட்டோசிஸ் நடக்குது. இங்கே என்ன நடக்குது? மியாசிஸ் நடக்குது. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த மைக்ரோஸ்போர் டெட்ராட் தான், ஓகே, மைக்ரோஸ்போர் டெட்ராட் தான் கடைசியில் நம்மளுக்கு 4 கேமிட்டா ஃபார்ம் ஆகும். மைக்ரோஸ்போர் டெட்ராட் என்னவா ஃபார்ம் ஆகும்? நம்மளுக்கு 4 பாலன் கிரெயினாக டெவலப் ஆகும். ஓகே, 4 பாலன் கிரெயின். ஸோ பாலன் கிரெயினாக டெவலப் ஆகும். கிளியர்? நவ் இதை நான் டயக்ராம் மாதிரி வரைஞ்சா எப்படி வரைவேன்? ஸோ இஃப் ஐ ட்ரா திஸ் ஆஸ் அ டயக்ராம் அப்படின்னா நான் இப்படி வரையலாம். எப்படி வரையலாம்? I can draw like this. Here we have microspore diploid. Then it will undergo meiosis, haploid. This dyad. This will undergo what? This will undergo further division to produce 4. It will undergo division to produce tetrad microspore, and this will form what? This will form pollen grain. Clear? இது புரிஞ்சிருச்சா? Tell me yes or no. இது புரிஞ்சுதா இல்லையா? Say yes or no. புரிஞ்சுதா? இன்னும் யாருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதனால் நான் ஐ வில் நாட் கன்சிடர் தட். புரிஞ்சிருச்சு. ஓகே, எனிவேஸ் இந்த ப்ராசஸ், ஸோ த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரம் ஹியர், ஓகே, அப் டு ஹியர், இதுக்கு பேர் என்னது? இந்த ப்ராசஸ் த ப்ராசஸ் ஆஃப் கேட் லேட்டாக வருதா? சரி, த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர், இட் இஸ் கால்ட் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். And in the process மைக்ரோஸ்போர்ல இருந்து கேமீட், தட் இஸ் பாலன் கிரெயின் ஃபார்ம் ஆகிற இதுக்கு பேரு மைக்ரோகேமீட்டோஜெனசிஸ். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சரி, அடுத்தது நம்ம ஃபீமேலோடது பார்க்கலாம்.
ஓகே அடுத்தது என்னது நம்ம ஃபீமேல் டெவலப்மெண்ட் ஓகே தட் இஸ் நம்ம பாலன் கிரெயின் நம்மளுக்கு பாலன் கிரெயின் தான் நம்மளோட மேல் கேமிட்டோஃபைட்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஸோ மேல் கோன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் மேல் கோன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் பாலன் கிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணும் அதனால இதுக்கு பேர் பாலன் கோன் பிகாஸ் இது மேல் கேமிட்டோஃபைட் ப்ரொடியூஸ் பண்ணுது ஆல்ரைட் அடுத்தது நெக்ஸ்ட் இஃப் யூ டாக் அபவுட் ஃபீமேல் கோன் ஃபீமேல் கோனில் என்ன இருக்கும் ஃபீமேல் கோனில் இருக்கும் மெகாஸ்போரோஃபில் ஃபீமேல் கோனில் என்ன இருக்கும் மெகாஸ்போரோஃபில் அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா மறுபடியும் ஃபீமேல் கோன் ஸோ ஃபீமேல் கோன் அப்படின்னு சொன்னால் ஃபீமேல் கோனில் என்ன இருக்கும் ஃபீமேல் கோனில் மெகாஸ்போரோஃபில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் மெகாஸ்போரோஃபில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் மெகாஸ்போரோஃபில் அந்த லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இல்லையா லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர் அதில் என்ன இருக்கும் தே வில் ஹாவ் ஓவியூல் என்ன இருக்கும் ஓவியூல் லைக் இங்கே படிச்சோம்ல மைக்ரோஸ்பொராஞ்சியம் இங்கே என்னது இங்கே நம்மளோட ஓவியூல் இருக்குது இல்லையா ஸோ இதுதான் சைட் ஆஃப் மெகாஸ்போரோஜெனசிஸ் திஸ் இஸ் த சைட் ஆஃப் வாட் திஸ் இஸ் த சைட் ஆஃப் மெகாஸ்போரோஜெனசிஸ் this is the site of megasporogenesis சரி அப்போ மெகாஸ்போரோஜெனசிஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது மெகாஸ்போரோஜெனசிஸோட சைட் என்னது ஓவியூல் தான் இதெல்லாமே நடக்குது ஸோ மெகாஸ்போரோஜெனசிஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஓகே ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் இதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இதில் எப்படி ஓவியூல் எப்படி இருக்கும் லெட் மீ ட்ரா தட் ஓகே ஓவியூல் எப்படி இருக்கும் ட்ரா பண்ணலாமா இல்லை சும்மா அப்படியே சொல்லலாமா ஓகே ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட ஓவியூலோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து படிக்கும்போது ஃப்ளவரிங் பிளான்ட்டே நீங்கள் பார்க்கும்போது அதுலேயும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நடக்கும் சேம் திங் இஸ் டெவலப்பிங் ஃபார்மிங் ஹியர் ஆல்சோ ரெண்டுமே ஒன்று தான் ஒன்லி த டிஃப்ரென்ஸ் இஸ் பாலினேட்டர்ஸ் இங்கே கிடையாது ஓகே இங்கே என்னது பாலினேட்டர்ஸ் கிடையாது இங்கே ஃப்ளவர் கிடையாது ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் பட் ப்ராசஸ் எல்லாமே சேம் தான் ப்ராசஸ் என்னது எல்லாமே சேம் தான் ஓகே ப்ராசஸ் எவ்ரி திங் இஸ் சேம் பட் த ஒன் few differences are there என்னது number one they form cone instead of flower okay they form cone instead of flower second thing என்னது இங்க pollinators கிடையாது they do wind pollination ஏன்னா they don't look attractive colorful flowerலாம் இங்க இருக்காது அட்ராக்டிவா கலர்ஃபுல்லாவோ இல்ல ஃப்ராக்ரண்டாவோ இருக்காது ஓகே இங்க எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது பிகாஸ் ஃப்ளவர்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அதோட பெட்டல்ஸ் எல்லாமே ஸ்டிக்கியா இருக்கும் இல்லையா அது என்ன இருக்கும் செப்பல்ஸ் பெட்டல்ஸ் அண்ட் செப்பல்ஸ் அது ஸ்டிக்கியா இருக்கும் இந்த கலர்ஃபுல் கொரோலா ஐம் டாக்கிங் அபவுட் கலர்ஃபுல் கொரோலா அது எப்படி இருக்கும் ஸ்டிக்கியாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும் டு அட்ராக்ட் த பாலினேட்டர்ஸ் ஓகே ஆனால் இங்கே அப்படி கிடையாது அதனால் பாலினேட்டர்ஸ் இங்கே வரமாட்டாங்க ஒன்லி ஆப்ஷன் ஃபார் பாலினேஷன் இஸ் விண்ட் பாலினேஷன் சரியா பிகாஸ் தே ஹாவ் பிக்மெண்ட் ஓகே தே ஹாவ் பிக்மெண்ட் இப்போ ஃப்ளவர்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா காரணம் என்ன அங்கே அந்த பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து எரித்ரின் ஓகே ஃபைக்கோ எரித்ரின் கேசியா ஸோ அங்கே ஒரு ரெட் கலர் கிவிங் பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு சப்போஸ் இஃப் இட் இஸ் ஆரஞ்ச் அப்படின்னா அங்கே ஆரஞ்ச் கலர் கிவிங் பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ப்ரௌனிஷ் எல்லோ ரெட்டாக இருக்குன்னா அங்கே அதோட பிக்மெண்ட் ஸோ ஜென்ரலி ஒரு கலர் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த கலர் கொடுக்கக்கூடிய பிக்மெண்ட் அதில் இருக்கும் ஒரு லீஃபே வந்து என்ன இருக்குது நம்மளோட லீஃபே வந்து yellowish இருக்குன்னா அங்கே ஆந்த்ரோசைனின் இருக்குன்னு அர்த்தம் ஐஎஸ் ஆந்த்ரோசைனின் இஸ் த கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃபார் yellow அண்ட் அதே மாதிரி சப்போஸ் அது வந்து க்ரீனாக இருக்குன்னா குளோரோஃபில் இருக்குல்ல அதே மாதிரி தான் ஒரு ஃப்ளார் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்னா அது என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற அங்கே பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதனால தான் அது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது எதுக்கு இருக்குன்னா அட்ராக்ட் பாலினேட்டர்ஸ் ஏன் இருக்குன்னா chlorophyll pigments present ஆயிருக்கிறதுனால I hope this answered your question right சரி now இந்த ovule அப்படிங்கிறது ovuleக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் ovuleல ஃபர்ஸ்ட் ஒரு வெளியில ஒரு protective covering present ஆயிருக்கும் ஒரு tough outer protective covering okay tough outer protective covering இந்த tough outer protective covering இது வந்து அதோட கண்டு மாதிரி இது வந்து கண்டு அட்டாச் ஆயிருக்கும்ல இந்த கண்டு so this will be attached so this is that kande and this is the protective covering outside protective cover okay this is the protective cover of that ovule idukku pere integument idukku pere enadhu integument idukku pere integument
and உள்ள என்ன இருக்கும் உள்ள நிறைய பால் ஸோ நம்ம என்ன வரையலாம் நிறைய நியூ செல்லஸ் present ஆயிருக்கும் இது என்னது this is new cellus what is this called new cellus இங்கிருந்து தான் டெவலப் ஆக போகுது இங்கிருந்து என்ன ஆக போகுது டெவலப் ஆக போகுது ஸோ this is new cellus this is new cellus ஓவியல் ஸ்ட்ரக்சர் ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக இருக்கும் நான் படிச்சிருக்கேன் அப்படியா அதே ஸ்டேட் போர்டு நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன் ஓவியல் ஸ்ட்ரக்சர் ஓகே போய் பாருங்கள் 11th 12th 12th ஸ்டாண்டர்ட் வலிமையில் ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது அதில் ஒரு டாப்பிக்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீ பார்க்கலையா டேய் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன்டா டீட்டெயிலாக நீ வேறு அதெல்லாம் முடிஞ்சுது ஏதோ முடிஞ்ச காலம் சரியா ஸோ இதுதான் நம்மளோட இன்டெகுமெண்ட் அண்ட் நியூ செல்லஸ் அப்படிங்கிறது ஒரு டிப்ளாய்டு நியூ செல்லஸ் என்னது நியூ செல்லஸ் இருக்குது நியூ செல்லஸ் அது என்னது நம்மளோட டிப்ளாய்டு நியூ செல்லஸ் சரியா டிப்ளாய்டு நியூ செல்லஸ் சரி அதுக்கப்புறம் ஒரு ஓப்பனிங் இருக்கா ஸ்மால் ஓப்பனிங் சொல்கிறோம்ல இந்த ஓப்பனிங் திஸ் இஸ் த ஓப்பனிங் த்ரூ விச் த பாலின் டியூப் வில் என்டர் இன்சைட் ஓகே பாலின் டியூப் உள்ளே என்டர் ஆகும் இதுக்கு பேர் தான் என்னது இதுக்கு பேர் தான் மைக்ரோபைல் ரீஜன் ஒரு மைக்ரோபைல் அப்படின்னு சொல்கிற ஸ்மால் ஓப்பனிங் ஓகே மைக்ரோபைல் சரியா சரி நவ் இதில் தான் என்ன இருக்கும் மெகாஸ்போர் மதர் செல் இதுதான் மெகாஸ்போர் மதர் செல் ஸோ மெகாஸ்போர் மதர் செல் இருந்து தான் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் மெகாஸ்போர் மதர் செல் இருந்து தான் டெவலப்மெண்ட் என்ன ஆகும் ஸ்டார்ட் ஆகும் சரியா மெகாஸ்போர் மதர் செல் மெகாஸ்போர் மதர் செல் இது என்னது ஹாப்ளாய்டா டிப்ளாய்டா ஆப்வியஸ்லி டிப்ளாய்டு சரியா மெகாஸ்போர் மதர் செல் அதுக்கப்புறம் என்ன ஆகும் மெகாஸ்போர் மதர் செல்லுக்கு அப்புறம் என்ன ஃபார்ம் ஆகும் மெகாஸ்போர் மதர் செல் டெவலப் ஆகும் மெகாஸ்போர் மதர் செல் 4 ஹாப்ளாய்டு மெகாஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் திஸ் வில் ப்ரொடியூஸ் 4 ஹாப்ளாய்டு மெகாஸ்போர் ஓகே 4 ஹாப்ளாய்டு மெகாஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ என்ன சொல்லலாம் மெகாஸ்போர் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லலாம் லேட்டர் இதில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 4 ஹாப்ளாய்டு மெகாஸ்போரில் 3 டீஜெனரேட் ஆயிரும் என்ன ஆயிரும் 3 வில் டீஜெனரேட் 3 என்ன ஆகும் டீஜெனரேட் ஆயிரும் டீஜெனரேட்ஸ் ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஓவியூல் வேணும் எவ்வளோ ஃபீமேல் கேமெட் வேணும் ஒன்று தான் வேணும் ஒரே ஒரு ஃபீமேல் கேமெட் தான் நம்மளுக்கு வேணும் அதனால் 3 என்ன ஆயிரும் டீஜெனரேட் ஆயிரும் ஓகே 3 டீஜெனரேட் ஆயிரும் அண்ட் ஒன்று மட்டும் தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கும் ஒரு சிலதில் 2 டீஜெனரேட் ஆகும் ஒரு சிலதில் 1 டீஜெனரேட் ஆகும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் பிளான்ஸில் டிஃப்ரெண்ட் நடக்கும் இதில் 3 டீஜெனரேட் ஆயிரும் ஓகே இதில் என்ன ஆயிரும் 3 டீஜெனரேட் ஆயிரும் அண்ட் ஒன்று பேலன்ஸ் இருக்கும் இந்த பேலன்ஸாக இருக்கிறது தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே பேலன்ஸாக இருக்கிறது தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் functional megaspore இந்த பேலன்ஸ் இருக்கிறது தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அப்போ இந்த மெகாஸ்போர் ஹாப்ளாய்டா டிப்ளாய்டா ஆப்வியஸ்லி இது ஹாப்ளாய்டு ஆல்ரைட் 3லேருந்து தானே டிஜெனரேட் ஆயிருக்கு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அதுக்கப்புறம் என்ன ஆகும் இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் டிவைட் ஆகும் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் டிவைட் ஆகும் டிவைட் ஆகி மல்டிபிள் நிறைய சின்ன ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் டிவைட் ஆகி மைட்டோசிஸில் நிறைய மெகாஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த மெகாஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பேர் தான் எண்டோஸ்பெர்ம் alright so they will undergo mitosis and as a result this functional megaspore will produce endosperm ஒரு endosperm form ஆகும் என்ன ஃபார்ம் ஆகும் ஒரு endosperm form ஆகும் ஓகே endosperm form ஆகும் so endosperm அப்படிங்கிறது endosperm form ஆகும் அதுக்கப்புறம் endosperm
ஃபார்ம் ஆகும். கரெக்டா? சரி. கரெக்டா? புரிஞ்சிச்சா இது வரைக்கும்? புரிஞ்சிச்சா? இதில் தான் என்ன இருக்கும் நம்மளோட இந்த எண்டோஸ்பெர்மில் தான் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபீமேல் கேமிட்டோஃபைட். ஓகே, இதுதான் நம்மளோட ஹாப்ளாய்டு ஃபீமேல் கேமிட்டோஃபைட். ஓகே, ஹாப்ளாய்டு ஃபீமேல் கேமிட்டோஃபைட். சரியா? ஹாப்ளாய்டு ஃபீமேல் கேமிட்டோஃபைட். இந்த எண்டோஸ்பெர்மில் தான் என்ன ஆகும்? ஹாப்ளாய்டு செல்ஸ் தட் இஸ் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ this is your formation of haploid female gametophyte. ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ஃபார்ம் ஆயிடுச்சு. புரிஞ்சிருச்சா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதான்னு சொல்லுங்க பார்க்கலாம். டெல்மி, எல்லாத்துக்கும் புரிஞ்சுது அப்படிங்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். கமான். ஸோ நம்மக்கிட்ட 2 கேமீட் ப்ரொடியூஸ் ஆயிருச்சு. மேல் கேமீட்டும் ஃபார்ம் ஆயிருச்சு, ஃபீமேல் கேமீட்டும் ஃபார்ம் ஆயிருச்சு. ஏண்டா டேய். சரி, எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிருச்சு, புரிஞ்சிருச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு என்ன பண்ணுங்க, டக்கு டக்குன்னு நீங்கள் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தம்ஸ் அப் கொடுங்க. தம்ஸ் அப், ஸ்ப்ரைட், ஃபேண்டா, கோகோ கோலா, ஹார்ட், ஃபயர், என்ன போடணுமோ பண்ணுங்க, என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஸோ தட் ஷோ மீ தட் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். இல்லை அப்படின்னாலும் புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. ஓகே, புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. மறுபடியும் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே, ஃபைன், நல்ல விஷயம். நவ் இது புரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன ஆகும்? அடுத்தது நம்மளோட ஃபர்டிலைசேஷன். நெக்ஸ்ட் என்னது? ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஃபர்டிலைசேஷன். சரி, ஓகே. ஸோ இதில் தான் இந்த எண்டோஸ்பெர்மில் தான், ஓகே, எண்டோஸ்பெர்மில் தான் ஆர்கிகோனியம் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஆர்கிகோனியம். ஓகே, ஐ ஹோப் யூ நோ வாட் இஸ் ஆர்கிகோனியம். இங்கே தான் ஆர்கிகோனியம் ஃபார்ம் ஆகும். ஸோ 6 to 8 or 2 to 8 ஆர்கிகோனியம் they will form and that is female gametophyte. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்டிலைசேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? நம்மளோட ஃபர்டிலைசேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஃபர்டிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்? விண்ட் பாலினேஷன் பண்ணணும். கரெக்டாக? விண்ட் பாலினேஷன். ஸோ wind pollination. Okay, sorry for disturbance and bye sir. Bye Conan, bye. So என்னது? fertilization பண்ணணும்னா wind pollination பண்ணணும். As I said, இங்க flower attractive இருக்காது. ஓகே, சரி. ஸோ என்ன ஆகும்? விண்ட் பாலினேஷன் நடக்கும். விண்ட் பாலினேஷன் நடக்கும். அந்த விண்ட் பாலினேஷனில் இந்த பாலின் கிரெயின் வில் ரீச் வேர்? the pollen grain will reach the micropyle. இங்க இந்த இடத்துல வந்து ரீச் ஆகும். மைக்ரோபைல் ஆஃப் ஃபீமேல் கோன். சரியா? மைக்ரோபைல் ஆஃப் ஃபீமேல் கோனில் ரீச் ஆகும். மைக்ரோபைலில் இருக்கிற ஃபீமேல் கோனில் வந்து ரீச் ஆன உடனே என்ன ஆகும்? அங்கேருந்து பாலின் டியூப். ஸோ இட்ஸ் லைக் ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்கும்? எங்கே வரையலாம்? என்ன பண்ணலாம்?
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்டிலைசேஷன். சரியா? நெக்ஸ்ட் என்னது? ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் pollen grain. இந்த pollen grain எங்கே ரீச் ஆகுது? pollen grain மைக்ரோபைல் ரீஜனுக்கு வருது. ஓகே, மைக்ரோபைல் ஸ்பெல்லிங் தப்புப்பா. மைக்ரோபைல் ஸ்பெல்லிங் இங்கே தப்பு, நீ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரியா? மைக்ரோபைல் ஸ்பெல்லிங் இங்கே தப்பு, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்பெல்லிங் வரும்? இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். மைக்ரோபைல், MICROPYLE. சரி, இதுதான் மைக்ரோபைல் ஸ்பெல்லிங். ஸோ மைக்ரோபைலுக்கு ரீச் ஆகும். மைக்ரோபைலுக்கு ரீச் ஆன உடனே என்ன ஆகும்? இந்த pollen grain. ஸோ pollen grain எப்படி இருக்கும்? எல்லோ கலரில், லெட்ஸ் சே எல்லோ கலரில் வரைகிறேன். ஸோ எல்லோ கலரில் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா அதில் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளோட pollen grain. ஸோ லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட pollen grain. இதில் என்ன இருக்கும்? கேமீட்ஸ் இருக்கும். இதில் ஒரு வெஜிடேட்டிவ் செல், ஒரு ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு சொல்லிட்டு கேமீட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆல்ரைட், வெஜிடேட்டிவ் செல் அண்ட் ஜெனரேட்டிவ் செல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அதே சரி, அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். pollen grain, சரியா? pollen grain அண்ட் இதில் நம்மளுக்கு கேமீட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது நம்மளோட pollen grain அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, இது நம்மளோட pollen grain. இந்த pollen grain இங்கே ரீச் ஆகும். இங்கே ரீச் ஆன உடனே இந்த இடத்துல இருந்து ஒரு டியூப் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒரு டியூப் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் pollen tube. ஸோ இது என்னது? திஸ் இஸ் pollen grain. இந்த pollen grainக்கு கீழே இங்கே ஃபார்ம் ஆகிறது pollen tube. ஸோ pollen tube ஃபார்ம் ஆகும். இந்த pollen tubeக்குள்ளே என்ன இருக்கும்? இந்த pollen tubeக்குள்ளே கேமீட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த pollen tubeக்குள்ளே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? இந்த pollen tubeக்குள்ளே கேமீட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த கேமீட் என்ன ஆகும்? அந்த pollen tubeக்குள்ளே இருக்கிற மேல் கேமீட். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் மேல் கேமீட். ஸோ மேல் கேமீட் உள்ளே இருக்கும். அந்த மேல் கேமீட் என்ன ஆகும்? they will reach the here. இது இங்கே இருக்கிற இந்த எண்டோஸ்பர்ம். இங்கே என்ன இருக்குது? இது எண்டோஸ்பர்மா. வாட் இஸ் திஸ்? எண்டோஸ்பர்ம் ஆர் வி கேன் சே ஆர்கிகோனியம். இங்கே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு? இங்கே நிறைய ஆர்கிகோனியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆர்கிகோனியமுக்கு ரீச் ஆகும் மைக்ரோபைல். அதுக்கப்புறம் pollen tube ஃபார்ம் ஆகும். pollen tube ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த pollen tube என்ன பண்ணும்? கேமீட்ஸ் ரீச் ஆர்கிகோனியம். ஓகே, கேமீட்ஸ் ரீச் வாட்? ஆர்கிகோனியம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கேமீட்ஸ் ரீச் ஆர்கிகோனியம். அதுக்கப்புறம் இது வேற கண்ணா மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கேமீட்ஸ் ரீச் ஆர்கிகோனியம். அதுக்கப்புறம் நம்மளோட டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, கேமீட்ஸ் ரீச் ஆர்கிகோனியம் அண்ட் தென் த ஆர்கிகோனியம்குள்ளே கேமீட் ரீச் ஆனதுக்கப்புறம் த டெவலப்மெண்ட் வில் ஸ்டார்ட். ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்துடும். ஓகே, ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ். ஸோ கேமீட்ஸ் ரீச் ஆர்கிகோனியம். ஸோ ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமீட்ஸ். Fusion of male and female gamete. Fusion of male and female gamete. புரிஞ்சிருச்சா? ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இங்கே ஃபியூஸ் ஆனால் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இங்கே ஃபியூஸ் ஆனால் என்ன ஃபார்ம் ஆகும்? ஜைகோட் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஜைகோட் ஃபார்மேஷன். இங்கே ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த ஜைகோட் வில் டெவலப் இன்டு எம்ப்ரியோ. ஜைகோட் என்ன ஃபார்ம் ஆகும்? எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். அண்ட் ஃபைனலி இந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆகி இது மறுபடியும் சீடாக டெவலப் ஆயிரும். மறுபடியும் என்ன ஆயிரும்? சீடாக டெவலப் ஆயிரும். அண்ட் சீடாக டெவலப் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? மறுபடியும் அந்த சீட் என்ன ஆகும்? மறுபடியும் அந்த சீட் ஜெர்மினேட் ஆகும். ஓகே, அண்ட் ஜெர்மினேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ரூட் ஸ்டெம் அண்ட் லீவாக டெவலப் ஆகி மறுபடியும் அதில் கோன்ஸ் ஃபார்ம் ஆகும். மறுபடியும் அதில் கோன்ஸ் ஃபார்ம் ஆகி மேல் கோன் ஃபீமேல் கோன் ஃபார்ம் ஆகும். தனித்தனி பிளான்ஸில் தனித்தனி கோன்ஸ் ஃபார்ம் ஆகும். மறுபடியும் என்ன ஆகும்? இந்த சேம் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். ரிப்பீட், ஈட், ஸ்லீப், ரிப்பீட். அவ்வளோதான். ஈட், ஸ்லீப், ரிப்பீட். அதே மாதிரி தான் இது மறுபடியும் என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகும்.
Clear? So this is the life cycle of beautiful and elaborative, detailed life cycle of what? Gymnosperms. Life cycle முடிஞ்சது. புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட show me your love to me that you have understood. If not, then show me your anger. புரியல சார்னு டவுட் கேளுங்க. சரி, ஓகே ஓகே, சரி, நல்ல விஷயம், நல்ல விஷயம். வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்தது என்னது? அடுத்தது நம்ம படிக்க போகிறது ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். அடுத்தது என்ன படிக்க போகிறோம்? அடுத்தது நம்ம படிக்க போகிறது ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். சரி, அப்போது ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அப்படிங்கிறது என்ன? கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணுமா? கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் இல்லையா? ஸோ நம்ம டேரெக்டாக என்சிஆர்டிலேருந்து படிக்கலாமா? டேரெக்டாக என்சிஆர்டிலேருந்து படிக்கலாம். எஸ், அடுத்தது ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். நாளைக்கு last topic of the lesson. Yes, last topic of the lesson, small topic of the lesson. ஓகே, நாளைக்கு கிளாஸ் டைமிங் சேஞ்ச் ஆகுமா? நாளைக்கு கிளாஸ் டைமிங் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு தான் நினைக்கிறேன்டா கண்ணா. ஐ திங்க் ஸோ. சரி சரி, அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் சொல்லிட்டீங்களே, நீங்கள் சொன்னால் அப்லோட் பண்ணாமல் இருப்பேனா? நீங்கள் சொன்னால் பண்ணி தானே ஆகணும். நிக்கிதா சொல்லிட்டாங்க கிளாஸுக்கு மட்டும் வர மாட்டாங்க, வந்தால் ஒன்றும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம நிக்கிதா சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்? டிபிபி அப்லோட் பண்ணியே ஆகணும். சரியா? நீங்கள் டெய்லி சொன்னீங்க, அதனால தான் நான் டெலிகிராம் குரூப்பில் போட்டேன்ல எல்லாத்துக்குமே டிபிபி. டல்லாக இருக்கேண்ணா? என்ன நிக்கிதா ஸ்ரீ, டல்லாக இல்லை, நான் 2 மணிலேருந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் கண்டினியூஸாக. யா, கிளாஸஸ் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் 2 மணிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் கான்டினியூஸ்லி. தட் இஸ் வை. ஓகே, என்னோட இருக்கிற எனர்ஜி, அதுக்கப்புறம் முதுகெலும்பில் இருக்கிற தெம்பு எல்லாமே போயிடுச்சு. ஓகே, அதனால தான் வாய்ஸ் என்ன ஆயிடுச்சு, லோ ஆயிடுச்சு. எனிவேஸ், ஜிம்னோஸ்பம் வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஸ்மால் டாபிக். ஜிம்னோஸ்பம் இல்லையா? என்னது சாரி, ஆஞ்சியோஸ்பம். ரியலி சாரி, ஆஞ்சியோஸ்பம் என்னது? லைக் ஜிம்னோஸ்பம்ல நம்ம பார்த்தோம் என்னது, சீட்ஸ் ஆர் நேக்கட் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? சீட்ஸ் ஆர் நேக்கட். பட் இங்கே ஆஞ்சியோஸ்பர்மில் அப்படி கிடையாது. ஆஞ்சியோஸ்பர்மில் கிடையாது. ஆஞ்சியோஸ்பர்ம் இஸ் அ ஃப்ளவரிங் பிளான்ட். என்னது? they have flowers as their reproductive structure. Okay, reproductive structures. Clear? அப்போ இந்த ஃப்ளவர்ஸ்ல தான் என்ன இருக்கும்? இந்த ஃப்ளவர்ஸ்ல தான் pollen grains
are present. எங்க present ஆயிருக்கும் நம்ம flowersல. And இதுல தான் என்ன present ஆயிருக்கும்? Ovules are present. Ovules are present. கரெக்டா? இங்க என்ன இருக்கும்? இங்க நம்ம pollen grain present ஆயிருக்கும் and ovules present ஆயிருக்கும். Right? சரி. இதுல என்ன ஆகும்? இதுல flower will develop. Flower will develop as a fruit. As a fruit after fertilization. After fertilization and embryonic development and embryo development. என்னவா மாறிரும்? இது fruit மாறிரும். கரெக்டா? Flower will develop as a fruit. Okay. Now size அப்படினு பார்த்தா, okay, habitat அப்படினு பார்த்தா it's present everywhere. எவ்வளோ angiosperms இருக்கு? இது NCERT தான் எடுத்துட்டு இருக்கேன். டேய் இது NCERT தான்டா. NCERTல இருக்கிறது தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஷார்ட்கட்டா எப்படி நீ எழுதி சொல்லிட்டு இருக்கேன். இது NCERT தான். full NCERT only. சரியா? pure NCERT only. Okay. So gymnosperms where the ovules are naked. Here angiospermsல என்ன இருக்கும்? Angiospermsல ovules are not naked. Okay, not naked அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்படின்னா இந்த ovulesல எங்க present ஆயிருக்கும்? Ovules are present in the flower and pollen grain is also present in the flower. சரியா? சரி. அடுத்தது the pollen grains and ovals are developed in a specialized structure called flowers. Okay, in angiosperm the seeds are enclosed in fruits. In the angiosperms are an exceptionally large of plant occurring a wide range in habitats. They range in size from smallest to largest. Okay, tall trees. They provide us with food, fodder, fuel, medicines and several other commercially important products. They are divided into two classes, dicotyledons and monocotyledons. Fine. Now in the flowers or in the angiosperms அப்படின்னு நம்ம பார்த்தா இந்த angiospermsல என்ன இருக்கு? habitat அப்படி of habitat of angiosperms அப்படின்னு நம்ம பார்க்கும்போது okay, habitat அப்படின்னு பார்த்தா இது they are present in both water and land. நம்ம லேண்ட்லயே பார்த்தா எல்லா இடத்துலையுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃப்ரம் த ஹில்ஸ்ல இருந்து பிளேன்ஸ் வரைக்கும், மிடோஸ்ல இருந்து கிரீன் கிராஸ்லேண்ட் கிடையாது, ஐ மீன் ஹில்ஸ்ல இருந்து பிளேன்ஸ் எல்லா இடத்துலையுமே இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சரியா? சரி. சைஸ் அப்படின்னு சொன்னா சைஸ்ல ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ரெண்டுக்குமே பேர் என்ன கொடுத்துருக்காங்க? NCERTல கொடுத்துருக்காங்க. ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களா? NCERT நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா? NCERTல இதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. என்னது? ரவுஆல்ஃபியா கொடுத்துருக்காங்களா? உல்ஃபியா அண்ட் யூக்கலிப்டஸ். ஓகே, உல்ஃபியா இது என்னது? ஸ்மாலஸ்ட். அண்ட் லார்ஜஸ்ட்னு சொல்லக்கூடாது, இது டாலஸ்ட்னு சொல்லலாம். டாலஸ்ட் எது? நம்மளோட டாலஸ்ட் எது? டாலஸ்ட் இஸ் யூக்கலிப்டஸ். யூக்கலிப்டஸ் ட்ரீ, டாலஸ்ட் பிளான்ட். ஓகே, உல்ஃபியா அண்ட் யூக்கலிப்டஸ். ரைட். இப்போ இந்த நம்மளோட ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு சொன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ல என்ன இருக்கும்? பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ் இருக்கும். ஃப்ளவரிங் பிளான்ட்ல என்ன இருக்கு? டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ ஃப்ளவர்ஸ்லயே நம்ம பிளான்ட்லயே இப்போ என்ன இருக்கு? பிளான்ட்லயே நம்மளோட பிளான்ட்லயே என்ன டிவைட் பண்ணலாம் நம்மளுக்கு? ஓகே, மோனோசெக்சுவல் ஃப்ளார், பைசெக்சுவல் ஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாரில் டிவிஷன் இருக்குது. ஓகே, ஃப்ளார்ஸில் டிஃப்ரெண்ட் கலரில் ஃப்ளார்ஸ் இருக்குது. பிளான்ட்டோட லீஃப்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் லீஃப் இருக்குது நமக்கு. இப்போ பிளான்ஸ்லேயே ஓகே ஃப்ளவரோட பிளான்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஆர் இந்த ஆஞ்சியோஸ்பர்ம்ஸோட பிளான்ட்டில் இருக்கிற லீஃப் வந்து எப்படி இருக்கும்? லீஃப் வித்தியாசமாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ஓகே, இதோட ரூட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. என்ன இருக்குது? ரூட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஸ்டெம் அப்படிங்கிற போது நம்ம ஸ்டெம் பார்க்கும்போது ஸ்டெம்மோட ஸ்ட்ரக்சர்லேயும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது. ஓகே, ஒன்று சாஃப்ட் ஸ்டெம்மாக இருக்கும். ஹாய் சஞ்சுதா, ஹாய். ஸ்டெம்மில் பார்க்க சாஃப்ட் ஸ்டெம்மாக இருக்கும், இன்னொன்று ஹார்ட் ஸ்டெம்மாக இருக்கும், உள்ளே ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி, இந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு
என்ன சொல்கிறது பிரான்ச்சஸில் பார்க்கும்போது ரூட்டில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சிலது அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் இருக்கும், ஒரு சிலது ப்ராப் ரூட்ஸ்ன்னு சொல்கிறோம், ஒரு சில டேப் ரூட் இருக்கும், ஃபைப்ரஸ் ரூட் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட லீஃபு வேறு மாதிரி இருக்கும். ஒன்று நீளமாக இருக்கும், ஒன்று வந்து குட்டியாக இருக்கும், ஒன்று வந்து ப்ராடாக இருக்கும், ரொம்ப ப்ராடாக இருக்கும். அதில் வெனேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். வெனேஷன்ஸ் எப்படி இருக்கும்? வெனேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பேரலல் வெனேஷன் இருக்கும், இன்னொன்று என்ன இருக்கும், பேரலல் இருக்கும், இன்னொன்று நம்மளோட வேறு என்ன வெனேஷன்றா, ஐயோ பேரலல் அண்ட் ஐயோ ரெட்டிகுலேட் வெனேஷன், பேரலல் வெனேஷன் அண்ட் ரெட்டிகுலேட் வெனேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாமே நம்ம வந்துட்டு மொத்தமாக சேர்த்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். என்ன டிவைட் பண்ணியிருக்கோம்? இதெல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நம்ம இதை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். என்னது? மோனோகாட்டிலிடனே அண்ட் டைகாட்டிலிடனே. மோனோகாட்டிலிடனே அண்ட் டைகாட்டிலிடனே. ஸோ மோனோகாட்டிலிடனே அண்ட் டைகாட்டிலிடனே அப்படின்னா என்னது? டூ டிஃப்ரெண்ட் நம்மளோட டிவிஷன்ஸ் இல்லையா இங்கே, மோனோகாட் அண்ட் டைகாட். ஸோ மோனோகாட் அப்படின்னா டேப் ரூட் இருக்குமா? இல்லை, ஃபைப்ரஸ் ரூட் இருக்கும். டைகாட் அப்படின்னா அதில் டேப் ரூட் இருக்கும். மோனோகாட் அப்படின்னா பேரலல் வெனிஷன் இருக்கும். டைகாட் அப்படின்னா அதில் ரெட்டிகுலேட் வெனிஷன் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்கு. கிளியர்? எஸ், கிளியரா எல்லாத்துக்குமே? டன் சொல்லுங்க, கிளியரா எல்லாத்துக்குமே? எஸ் ஆர் நோ? டெல் மீ எஸ் ஆர் நோ? கிளியரா? எஸ். பிளான்ட் கிங்டம் தலைவலி பார்ட் 1 இஸ் ஓவரா? தலைவலியா? அப்போ பார்ட் 1னா நிறைய இருக்கா? பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் இருக்கா? பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் இருக்கா? அது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சா, மார்ஃபாலஜி அனாட்டமியா? அனாட்டமி மார்ஃபாலஜியா? சரி. அனாட்டமி அடுத்தது மார்ஃபாலஜி தான் சார். வில் ஐ கெட் பி? மறுபடியும் வந்துட்டான். தெரியலடா, எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் ரீசர்ச்சும் பண்ணலை, எனக்கு டைமும் கிடைக்கல, அண்ட் அதை பற்றி எனக்கு சத்தியமாக தெரியாது இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம். ஓகே, எவ்வளோ மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரேங்க் கிடைக்கும் அப்படிங்கிறலாம் தெரியாது எனக்கு. இதுதா ஃபோட்டோசிந்தசிஸா மார்ஃபாலஜியா தெரியல எனக்கு பிளானரில். அடுத்தது உங்களோட புது பாட்னி டீச்சர் கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ஓகே, நாளைக்கு என்னதுன்னு தெரியல, ஐ டோன்ட் நோ. ஸோ நாளைக்கு நான் தான் எடுக்க போகிறேன். ஓகே, ஆர் மேபி அவர் எடுப்பாரா, ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் ஷியோர் அபவுட் தட். பார்க்கலாம், வில் சி. ஓகே, சரி. ஸோ சம்மரி என்னென்ன படிச்சிருக்கோம் இன்னைக்கு? என்னென்ன படிச்சிருக்கோம்? நம்பர் 1 என்னது? நம்பர் 1 நம்ம படித்தது ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஓகே, நம்பர் 1 ஜிம்னோஸ்பர்ம், லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ். ரெண்டாவது என்ன படித்தோம்? ரெண்டாவது ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். இதோட சாப்டர் கம்ப்ளீட்டட். சாப்டர் நம்ம முடிச்சாச்சு. பிராங்க் தெரியலடா, எனக்கு தெரியல, நான் சும்மா சொன்னேன் அப்படியே. சரியா? ஹோம்ஒர்க் என்னது? சால்வ் டிபிபி. ஆப்வியஸ்லி சால்வ் என்ன பண்ணணும்? சால்வ் டிபிபி. ஓகே, டிபிபி நான் அனுப்பிச்சி விட்றேன், சால்வ் பண்ணுங்கள். சரியா? சரி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். சார் நாளைக்கு நான் லைவ் கிளாஸுக்கு வர்றது டவுட்டு தான். பார்க்கலாம்டா, நாளைக்கு 8:30 மணிக்கு இருந்துச்சுன்னா என்னது 8 மணிக்கு பண்ணிடலாமா பேசாமல்? எனக்கு 8:30 மணினா ரொம்ப லேட் ஆகிடுதுடா கண்ணா. ஸோ நம்ம 7:30 கிளாஸ் இது முன்னாடி ஷஃபல் பண்ணிடலாமா? தேங்க்யூ சார் ஃபார் யூர் எஃபர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சித்ரா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் ஜாயினிங் அண்ட் பீயிங் ஆன்லைன் and listening to these classes. I hope இந்த சாப்டர் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல என்ன டவுட் வந்தாலும் I am always here to help you all. ஓகே, சலோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். see you all in the next class. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே, நல்லா தூங்குங்க அண்ட் கீப் லேர்னிங். ஆல்ரைட்.
சலோ, இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம், குட் நைட், பாய் பாய்.